தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். 2G வழக்கில் விரைவில் தீர்ப்பு வரப்போகிறது. 2G வழக்கு இறுதி கட்டத்தை எட்டிவிட்டது. 2G வழக்குல தீர்ப்பு வராது, பிஜேபி திமுகவை காப்பாத்திரும் அப்படின்னு சொல்லி நம்ம மக்களே, அதாவது நம்மளுடைய வலதுசாரி ஆதரவாளர்களே தொடர்ந்து பாஜக ஒரு மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம சேனலோட கமெண்ட் செக்ஷன்ல நம்ம ஆடியன்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, 2G வழக்குல பிஜேபி எதுவும் செய்ய மாட்டாங்க, திமுகவை காப்பாத்தி விட்டுருவாங்க, அது போக திமுகவை யாராலும் எதுவும் செய்ய முடியாது, 10 வருஷமா செய்யாதவங்க இதுக்கப்புறம் செய்ய போறாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் தொடர்ந்து கமெண்ட் செக்ஷன்ல பிஜேபிக்கு எதிராக நம்ம ஆட்களே மெசேஜ் கமெண்ட் போட்டுட்டு இருந்தாங்க. ஆனா அது உண்மை கிடையாது அப்படிங்கறத நான் பலமுறை சொல்லியிருக்கேன். பிஜேபி செய்வாங்க. இப்போ விரைவில் பாத்தீங்கன்னா இந்த 2G வழக்குல தீர்ப்பு வரப்போகிறது. இத ஒரு முக்கியமான நபர் சொல்லியிருக்காரு. பிஜேபியில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபர், ஒரு நல்ல போஸ்டிங்ல இருக்கக்கூடிய ஒரு நபர் சொல்லியிருக்கிறாரு. இப்போ அடுத்த கட்டமா பாத்தீங்கன்னா 2G வழக்குல தீர்ப்பு வரப்போகுது அப்படிங்கிறதுக்கு இன்னொரு ஆதாரமாக நேற்று ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. அமலாக்கத்துறையினுடைய மேல்முறையீட்டு மனு 2G வழக்குக்கு எதிராக 2G வழக்குல தீர்ப்பு கொடுத்தாங்க இல்லையா, ஆராசா கனிமொழி குற்றமற்றவர்கள்னு, அதற்கு எதிராக மீண்டும் நாங்கள் விசாரணை நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி டெல்லி உயர்நீதிமன்றத்துல இந்த 2G வழக்குல அமலாக்கத்துறை மேல்முறையீட்டு மனு செஞ்சிருந்தாங்க. அந்த மனுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறது டெல்லி உயர்நீதிமன்றம். இதை ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அடுத்த கட்டமா அமலாக்கத்துறை இந்த 2G வழக்குல களமிறங்கலாம், அமலாக்கத்துறை என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்பதுதான் இதற்கு பதில். சரிங்களா? ஆக மொத்தம் 2G வழக்குல விரைவில் அமலாக்கத்துறை களமிறங்குகிறது, இறுதி கட்டத்தை எட்டுகிறது. இந்த ராசா கனிமொழி இவங்கெல்லாம் குற்றமற்றவர்கள் அப்படின்னு சொன்னது பொய் என்று அமலாக்கத்துறை விரைவில் நிரூபிக்க போறாங்க. இந்த 2G வழக்குல விரைவில் தீர்ப்பு வரப்போகிறது என்று ஒரு நபர் சொல்லியிருந்தாருன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அவர் யாருன்னா பாஜகவினுடைய எல் முருகன் அவர்கள். அவர் தான் சமீபத்துல ஒரு பேட்டியில என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, 2G வழக்கில் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் தீர்ப்பு வரலாம் என்ற ஒரு ஹிண்ட கொடுத்துட்டு போயிட்டாரு. நம்மளும் நம்ம சேனல்ல அடிக்கடி சொல்றோம், 2G வழக்குல கண்டிப்பா தீர்ப்பு வரும், நீங்கள் பாஜகவை நம்பலாம். சரியான நேரத்தில் திமுகவை எந்த நேரத்துல அடிச்சா எந்திரிக்க மாட்டாங்களோ, எந்திரிக்க முடியாத அளவுக்கு அடிக்க வேண்டிய நேரம் எப்பொழுது வருகிறதோ அந்த நேரத்தில் பாஜக நிச்சயமாக திமுகவை அடிக்கும். அந்த நேரம் இந்த 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் தான். அது மட்டும் இல்லாம திமுக தலைமையே கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதையும் நான் எதை வச்சு சொல்றேன் அப்படின்னா, டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நேற்று மாலை அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. மணி லாண்டரிங் கேஸ்ல தான் அவர் அரெஸ்ட் பண்ணிருக்கிறாங்க. அமலாக்கத்துறை கைது செய்து விசாரணைக்கு உட்படுத்தியிருக்காங்க. அதே போல இங்க தமிழகத்திலும் இங்க இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலினோ அல்லது ஸ்டாலினோ இந்த ஜாஃபர் சாதிக்கோடு தொடர்பு இருக்கக்கூடிய திமுக கட்சியை சேர்ந்த அத்தனை பேரையுமே கைது செய்து விசாரணை செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. டெல்லி முதல்வரை கைது செய்ய முடிஞ்ச பாஜகவால தமிழ்நாடு முதல்வரை கைது செய்வதற்கு எவ்வளவு நேரம் ஆகும், உதயநிதியை கைது செய்வதற்கு எவ்வளவு நேரம் ஆகும், சபரீசனையும் அதுக்கு பிறகு திமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான புள்ளிகளையும் கைது செய்வதற்கு எவ்வளவு நேரம் ஆகும். அதே போல இந்த 2G வழக்குலையும் ராசா கனிமொழி இவங்களையும் சிறையில தள்ளுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க. சோ பிஜேபி எதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் சரியான தருணத்திற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இப்ப நம்மளே ஒரு பிளான் பண்றோம், இப்போ யதார்த்தமா ஒரு வீடே கட்டுறோம் அப்படின்னா அதற்கான சரியான நேரம் அமையும் பொழுதுதான் அதற்கான வேலைகளை நாம செய்யும். அந்த மாதிரி தான். சோ இது பெரிய ப்ராசஸ்ங்க. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இப்ப டிஎம்கேவுக்கு எதிராக அவங்களோட ஊழல் வழக்குகள்ல அவங்க அத்தனை பேரையுமே சிறையில தள்ளுறது அப்படிங்கறதுலாம் சாதாரண ஒரு வேலை கிடையாது. அது பெரிய ப்ராசஸ். அதை சரியா பண்ணணும். சோ அங்க கொஞ்சம் பிசிறு தட்டுச்சு அப்படின்னாலுமே மிகப்பெரிய அளவுல பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனாலதான் பிஜேபி ரொம்பவே கவனமா பார்த்து ஒரு ஸ்டெப்பையும் எடுத்து வைக்கிறாங்க. இப்ப டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது பண்ணிருக்காங்க. விரைவில் ஜாஃபர் சாதிக்கோடு தொடர்பில் இருக்கக்கூடிய இந்த போதை மருந்து வழக்குல தொடர்பில் இருக்கக்கூடிய திமுகவை சேர்ந்த முக்கியமான புள்ளிகள் அனைவருமே கைது செய்யப்படுவார்கள். தேர்தலுக்கு முன்பாகவே நடக்கும், அப்படி இல்லைன்னா தேர்தல் முடிந்த பிறகு நடக்கும். இதுதான் விஷயம். எலெக்ஷனுக்கு முன்னாடி இல்லைன்னா எலெக்ஷனுக்கு பின்னாடி. இப்போ இதுல போதை மருந்து கேஸையும் தாண்டி 2G வழக்கும் இருக்கு. அதே போல ஏர்செல் மேக்சிஸ் வழக்கு இருக்கிறது. இப்படி
திமுக குடும்பத்தினர் அவங்க ஒவ்வொரு நபரும் தனித்தனி ஊழல் வழக்குல சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க. அதே போல போதை மருந்து வழக்குல இப்ப மொத்தமா மாட்டிக்கிட்டாங்க. இதுல வந்து திமுகவில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள்ல இருந்து எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள், திமுகவில் இருக்கக்கூடிய எம்பிக்கள்ல இருந்து திமுக குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் வரைக்கும் இந்த ஜாஃபர் சாதிக்கோடு தொடர்பில் இருக்கிறார்கள். ஜாஃபர் சாதிக்கோட 7 செல்போன்கள் கைப்பற்றப்பட்டது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த 7 செல்போன்கள்ல அவர் யார்கிட்ட எல்லாம் பேசினாரு அப்படிங்கிற லிஸ்ட் எல்லாம் எடுத்துட்டாங்க. அதுல வந்து சினிமா பிரபலங்களும் அரசியல் பிரபலங்களும் இருக்கிறார்கள் என்று போதை மருந்து தடுப்பு பிரிவு அதிகாரிகள் பேட்டியே கொடுத்துட்டாங்க. சோ அந்த பிரபலங்களோட பேரை வந்து நாங்க இப்போதைக்கு வெளியே சொல்ல மாட்டோம். அவங்களை கைது செய்து விசாரணைக்கு உட்படுத்தும் பொழுது உங்களுக்கே தெரிய வரும் அப்படிங்கிற அந்த ஒரு ஹிண்ட்டை மட்டும் கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஆக மொத்தம் பிஜேபி ஒரு பக்கா பிளான வந்து இப்ப போட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து நேத்து தான் நாம சொல்லியிருந்தோம், ஏடிஎம்கேவோட இரட்டை இலை சின்னம் முடக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. திமுக, அதிமுக என 2 கட்சிக்கும் ஒரே நேரத்தில் செக் வைப்பதற்கான வேலைகளை பாஜக செய்து கொண்டிருக்கிறது. விஜயபாஸ்கர் வீட்டுல ரெய்டு, இந்த பக்கம் வந்து ஜி ஸ்கொயரோட ஆபீஸ்ல 10 இடங்கள்ல ரெய்டு. திமுக, அதிமுக 2 கட்சியும் ஒரே நேரத்துல லாக் பண்ண போறாங்க. அதிமுக வந்து ரெட்டலையை முடக்கிட்டாங்க அப்படின்னா, ரெட்டலையை முடக்கிட்டு அதிமுக தலைவர்கள், எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள், முன்னாள் எம்பிக்கள் இவங்க மேல இருக்கக்கூடிய ஊழல் வழக்குகளையும் எடுப்பாங்க. அப்படி எடுத்து அதிமுகவை செயல்பட விடாமல் தடுக்க முடியும். அதே போல இந்த பக்கம் திமுகவில் வந்து பாத்தீங்கன்னா போதை மருந்து வழக்கு, 2G வழக்கு, ஊழல் வழக்குன்னு திமுகவினர் எந்தெந்த வழக்குல சம்பந்தப்பட்டிருக்காங்களோ அதையெல்லாம் கையில் எடுத்து விசாரணைக்கு உட்படுத்தி அந்த வழக்கின் மூலமாக திமுகவையும் இந்த எலெக்ஷன்ல செயல்பட விடாமல் பாஜகவால் தடுக்க முடியும். சோ பாஜக அதை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க. திமுக, அதிமுக 2 கட்சிகளையுமே இந்த தேர்தலில் செயல்பட விடாமல் தடுப்பது என்பது பாஜகவின் முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. இதை செஞ்சுதான் தீர்வாங்க. இதுதான் அரசியல். இத வந்து நீங்க வந்து விமர்சனம் பண்ணலாம், பிஜேபி எப்படி இப்படி பண்ணலாம்னு. இவங்க தப்பு பண்ணிருக்காங்க, பிஜேபி வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க. இவங்க எந்த தப்பும் செய்யாம திமுக, அதிமுக 2 கட்சியை சேர்ந்தவங்களும் உத்தம புத்திரர்களாக எந்த தப்பும் செய்யாம இருந்தாங்கன்னா இவங்க ஏன் வந்து மாட்ட போறாங்க? பிஜேபி ஆண்டா என்ன, காங்கிரஸ் ஆண்டா என்ன, இல்ல நாளைக்கு யார் வந்து ஆட்சி செஞ்சாலும் இவங்க வந்து பயப்படாம இருக்கலாமே. அதாவது மடியில கனம் இருந்தாதாங்க வழியில பயம் இருக்கும். இவங்க வந்து எந்த தப்பும் செய்யல, நாங்கெல்லாம் வந்து குற்றமற்றவர்கள், திராவிட கட்சியை சேர்ந்தவர்கள் எந்த ஊழலும் செய்யாமல் அப்படியே இருந்திருந்தாங்க அப்படின்னா இந்த திராவிட கட்சிகளை யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. என்னன்னு சொல்லி நீங்க கேஸ் போடுவீங்க? ஒருத்தன் தப்பே பண்ணாம இருக்கான், அவன் மேல என்னன்னு சொல்லி கேஸ் போடுவீங்க? வலுக்கட்டாயமா இழுத்துட்டு போவீங்களா? அப்போ ஒருத்தன் தப்பு பண்ணாம இருந்தான் அப்படின்னா அவன் யாருக்கும் பயப்பட தேவையில்லை. அதே மாதிரிதான் இந்த திமுக, அதிமுக என்ற 2 பெரும் திராவிட கட்சிகளும் இவங்க வந்து அதிகமா ஊழல் பண்ணல அப்படின்னா இவங்க யாருக்கும் பயப்பட தேவையில்லை. பிஜேபியை பார்த்தும் பயப்பட தேவையில்லை, காங்கிரஸை பார்த்தும் பயப்பட தேவையில்லை, யாரை பார்த்தும் பயப்பட தேவையில்லை. ஆக மொத்தம் இந்த 2 திராவிட கட்சிகளுமே ஊழல் பெருச்சாலிகள். இவங்க ஊழல் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 65 ஆண்டுகால இந்த தமிழக திராவிட ஆட்சியில மக்களை வந்து கெடுத்து குட்டிச்சவராக்கி வச்சிருக்காங்க. அதுதான் உண்மை. எலெக்ஷனுக்கு வந்து பணத்தை கொடுத்து மக்களை பழக்கப்படுத்தி வச்சிருக்காங்க. இலவசத்தை கொடுத்து பழக்கப்படுத்தி வச்சிருக்காங்க. டாஸ்மாக கொடுத்து மக்களை குடிக்க வச்சு பழக்கப்படுத்தி இருக்காங்க. மக்களை வந்து அதிகமாக சோம்பேறிகளாக மாற்றி வைத்திருக்கிறது இந்த 65 ஆண்டுகால திராவிட ஆட்சி என்பது. தமிழகத்துல இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்றதுன்னா, வேலை வாய்ப்பு வந்து இங்க அதிகமா செய்யறது கிடையாது. இங்க இந்த அடிமட்ட வேலைகள் அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்சு போச்சு. இதுக்கெல்லாம் வந்து வட இந்தியாவில இருந்து தொழிலாளர்களை அழைச்சிட்டு வரக்கூடிய நிலைமைக்கு நாம வந்துட்டோம். அந்த அளவு இருக்கு. நிறைய தொழில்களை இன்னைக்கு தமிழக இளைஞர்கள் செய்யறதே இல்லை. பார்த்தா பிரிஸ்டேஜ் சொல்றான். அதாவது நான் வந்து இவ்வளவு படிச்சுட்டேன், நான் போயிட்டு இந்த வேலை செய்வேனா, நான் போயிட்டு இந்த தொழில் செய்வேனா அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் ரொம்ப பிரிஸ்டேஜ் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. இது வந்து நல்லதுக்கு இல்லை. இந்த 65 ஆண்டு கால திராவிட ஆட்சியில இந்த மாதிரி மக்களை வந்து ஒரு சோம்பேறித்தனமான அரசாங்கமாக, சோம்பேறித்தனமான மக்களா மாத்தி வச்சிருக்கிறாங்க. எல்லாத்தையும் இலவசமா கொடுத்து, எல்லாத்தையும் கேட்கறதெல்லாம் அப்படியே கையில கொடுத்து மக்களை வந்து மூலச்செலவு பண்ணி வச்சிருக்கிறாங்க நல்லா. இப்போ 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது. பிஜேபி தனித்து களம் காண்கிறது. இது வந்து 2 திராவிட கட்சிகளுக்குமே வந்து ஒரு பேர் அதிர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இதற்கு முன்னால பிஜேபி என்ன பண்ணுவாங்க? ஒண்ணு அதிமுகவோட கூட்டணி வச்சு ஒரு 4 தொகுதி கேட்பாங்க, 4 தொகுதியில நிப்பாங்க. இல்லையா திமுகவோட கூட்டணி வச்சு ஒரு 4 தொகுதியில நிப்பாங்க. எம்எல்ஏ எலெக்ஷன்லயே பாத்தீங்கன்னா ஒரு 4 சீட் 5 சீட்ல நிப்பாங்க. அந்த மாதிரி தான் வந்து பிஜேபி தமிழ்நாட்டுல இதற்கு முன்னால இருந்தது. ஆனா இப்ப அண்ணாமலை அவர்கள் வந்த பிறகு பிஜேபி தனியாக கூட்டணி அமைத்து களம் காண்கிறது. பிஜேபி கிட்ட நிறைய பணம் இருக்கிறது. பணபலம், உலகத்திலேயே அதிக பணபலம் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சியாக
பிஜேபி இருக்கிறது, இயக்கமாக ஆர்எஸ்எஸ் இருக்கிறது. இந்த இரண்டு இயக்கங்களும், பிஜேபி ஆர்எஸ்எஸ் என்ற இரண்டு இயக்கங்களும் சேர்ந்து தேர்தலை சந்திக்கிறாங்க. தேர்தலுக்கு நிச்சயமா அவங்களால அதிக பணம் செலவு செய்ய முடியும். அது மட்டும் இல்லாம சென்ட்ரல்ல அதிகாரத்துல இருக்காங்க. பிஜேபி தனித்து களம் காணும் பொழுது மக்களுக்கு மூணாவது சாய்ஸ் யாரு? இந்த இரண்டு திராவிட கட்சிகளுமே எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய இளம் தலைமுறை வாக்காளர்கள் நினைக்கிறாங்க. சோ திராவிட கட்சிகள் வேண்டாம், திராவிடம் இல்லாத தமிழகம் வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அனைவருமே இன்னைக்கு பிஜேபியை நோக்கி வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு சாய்ஸ் இருக்கு. இத்தனை ஆண்டு காலமாக இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக மூன்றாவது ஒரு கூட்டணி அல்லது மூன்றாவது ஒரு கட்சி தமிழகம் முழுவதும் நின்று இந்த திராவிட கட்சிகளுக்கு போட்டியா நின்னது கிடையாது. மூணாவது ஆப்ஷன் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடையாது. போட்டா திமுகவுக்கு போடணும், இல்லைன்னா அதிமுகவுக்கு போடணும். திமுக கூட்டணிக்கு போடணும், இல்லைன்னா அதிமுக கூட்டணிக்கு போடணும். எம்பி எலெக்ஷன்னா திமுக கூட்டணி, இல்லைன்னா அதிமுக கூட்டணி. எம்எல்ஏ எலெக்ஷன்னா திமுக, இல்லைன்னா அதிமுக. சோ இந்த ரெண்டு சாய்ஸ் தான் நம்ம வாக்காளர்களுக்கு இருந்தது. அப்புறம் நாம் தமிழர் வந்தாங்க. அவங்க ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு குறிப்பிட்ட அளவு, ரொம்ப அவங்க அதிகமா வாக்க பிரிக்கல. இருந்தாலும் ஓரளவுக்கு அந்த மூன்றாவது மாற்று வேண்டும் அப்படிங்கிறவங்க ஒரு பக்கம் நாம் தமிழர் பக்கம் போனாங்க. இப்போ நாம் தமிழரை காட்டிலும் பாஜக பக்கம் அதிகமாக மக்கள் திரும்பி இருக்காங்க, திசை திரும்பி இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நாம் தமிழர் என்ற கட்சி ஒரு பிரிவினைவாதத்தை பேசக்கூடிய ஒரு கட்சியா இருக்கு. தமிழர்களுக்கு தனி நாடு என்ற அந்த மாதிரியான ஒரு பிரிவினைவாதத்தை ஊக்குவிக்கக்கூடிய கட்சியா இருக்கு. அவங்க கிட்ட தேசப்பற்று என்பது கிடையாது. சோ நம்ம மக்கள் எப்பவுமே தேசப்பற்று உடைய மக்கள். அதனால திராவிட கட்சிகள் வேண்டாம் என்று நினைக்கக்கூடிய அனைவருமே இன்னைக்கு பிஜேபிக்கு ஓட்டு போடுவாங்க. இதனால பாஜக தமிழகத்தில் மூன்றாவது பெரிய கட்சியாக உருவெடுக்கும். இந்த 2024ஆம் ஆண்டு தேர்தலோட முடிவுகள் இருக்கு இல்லையா, இந்த முடிவுகள் வந்ததற்கு பிறகு தமிழகத்துல மூன்றாவது பெரிய கட்சியாக பாஜக இருக்கும் என்ற ஒரு நல்ல செய்தியும் சொல்லிக்கிறேன். அதே போல விரைவில் 2G வழக்கின் தீர்ப்பும் வரப்போகிறது. திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் ஒரு பெரிய செக் வைப்பதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன என்ற நல்ல செய்தியையும் சொல்லிக்கொண்டு இந்த பதிவை முடித்துக் கொள்கிறேன். இந்த பதிவு பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா பதிவு செய்யலாம். மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.